நல்லது. நம்ம எஸ்எம்எஸ் பார்க்குறோம். எனக்கு எஸ்எம்எஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எஸ்எம்எஸ் எப்படி செய்யறாங்க பார்த்தாலே தெரியும், வயசை தெரிஞ்சிடும். நம்ம ஸ்பெல்லிங் கிராமர்லாம் ஒழுங்கா போட்டு இங்கிலீஷ்ல அடிப்போம். அழகா அவங்க கண்ணபடிக்கிற அடிக்கிறாங்க. ஆனா அவங்க பார்க்கறது இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்கு, வேகமா அடிக்கிறாங்க. என்ன தோணுதுன்னா, எப்படியாவது அவங்கள விட்டீங்கன்னா, சின்ன வயசுக்காரவங்க என்ன யங்ஸ்டர்ஸ் விட்டீங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். எந்த சிஸ்டம் தமிழ் 99 இல்லாட்டி என்ன கணியன் கீபோர்டா துணிவன் கீபோர்டா கூட எப்படியாவது ஸ்பீடு வந்துடும். அது நம்ம அவங்கள ஏதாவது இந்த கீபோர்டு அந்த கீபோர்டு கட்டாயப்படுத்தினா அந்த ஸ்பீடு குறையும், யூஸும் குறையும். கடைசி ஒரு கான்செப்ட் இது, இந்த 87 செஞ்ச ஆராய்ச்சியில ஏன் கணியன் கீபோர்ட்ல துணைவன் கீபோர்டுல வேகமா அடிக்கிறாங்கன்னு எப்போதும் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால நேரம் ஒரு மாசம் 2 மாசம் இந்த பேப்பர் எதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது இருந்தேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்பதான் நான் நினைக்கிறேன் அதுதான் காரணம். நீங்க ஐ கீபோர்ட் பாத்தீங்கன்னா அதுல ஆர்டர் இல்ல. என்னோட தமிழ் கீபோர்டு கசட தபுறன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன நடக்குது, என்னோட தேரி, இது யாராவது செக் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நினைக்கிறேன் உண்மை, நம்ம துணைவன் கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது எப்போதும் நம்ம திங்க் பண்ணுவோம், கசட தபுறன்னு இந்த மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். கா இங்க டா இருக்குன்னு இந்த மைண்ட்ல ப்ரொசஸ் பண்ணிட்டு தான் வருது. ஆனா நீங்க என்ன கீபோர்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் இல்லை. இஸ் a pure memorization. என்ன வருதுன்னா, நம்ம அடிக்க இஸ் ஆட்டோமேட்டிக், இஸ் ரிஃப்ளெக்ஸ். நீங்க திங்க் பண்ண வேண்டியது காரணம் அந்த ஆர்டர் இல்லையே, கையை ஆட்டோமேட்டிக்கா அங்க போகுது. ஆனா நம்ம துணைவன் கீபோர்டு போறோம், மைண்ட்ல கா கசட தப்புற மெய்ய என்ன நடுவில் இருக்கும், உயிர் என்ன வல்லினம் மெல்லினம் இந்த ரோல் இருக்கு, மெல்லினம் அங்க இருக்குன்னு மைண்ட் திங்க் பண்ணுது. நம்ம ஸ்லோ பண்ணுது. இந்த இங்கிலீஷ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க ஸ்பீட் ரீடிங் பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ரீடிங் வேகமா படிக்கணும்னா நீங்க மைண்ட்ல ரீட் பண்ணக்கூடாது, அந்த சத்தம் மைண்ட்ல வரக்கூடாது. நீங்க யாரு நிறைய பேர் ரீட் பண்ணும்போது மைண்ட்ல நம்ம படிப்போம், திஸ் இஸ் a house மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நீங்க அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஸ்பீட் அவ்வளவுதான். நீங்க ஸ்பீட் ரீடிங் எக்ஸாக்டா மைண்ட்ல அந்த சத்தம் வரக்கூடாது. அது அப்பதான் அவங்க டபுள் ட்ரிபிள் ஸ்பீட். அதே மாதிரி நான் இந்த சிஸ்டம்லயும் நான் பாக்குறேன். நினைக்கிறேன் ஆர்டர் இல்லாதனால ரிஃப்ளெக்ஸ்ல ஆட்டோமேட்டிக் நம்ம வேகமா டைப் பண்ண வருது. ஆனா நீங்க அதே மாதிரிதான் இங்கிலீஷ் கீபோர்டு ஆர்டர் இல்லையே, ஆனா அந்த ஸ்பீடு ஃபேண்டஸ்டிக்கா வருது. ஸோ இதான் பல கான்செப்ட். கன்க்ளூஷன் எப்படின்னு கேட்டா, நான் சொன்னது யாராவது ஆராய்ச்சி பண்ணி செஞ்சா தெரியும். இன்னும் கடைசி ஒன்று சொன்னோம், நான் சொல்றதெல்லாம் சில கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன், ஆனா பெரும்பாலும் நினைவுல தான். ஆனா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கேன், கீபோர்ட் பத்தி பேசுவாங்க, தியோரிட்டிக்கல் கான்செப்ட். ஒரு 20 பேர் ஒரு கீபோர்டு போட்டுட்டு இன்னொரு 20 பேர் கீபோர்டு போட்டு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட் வருதுன்னு அது பார்த்தா தான் உண்மை தெரியும். நான் நினைச்சேன் 97 செய்யும்போது என்னோட கீபோர்டு தான் வேகமா இருக்கும்னு. இல்ல, நம்ம டெஸ்ட் பண்ணதான் தெரியும், இல்ல தேரி ராங்னு. இந்த அரசு வீட்டு அரசு பேசணும் தான் தெரியுது, என்னோட தேரி ராங், ரியாலிட்டி வேறன்னு. அதே மாதிரி சில பேருக்கு யூனிவர்சிட்டியில நிறைய நேரம் இருந்தா அவங்க இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் செஞ்சா நல்லதா இருக்கும் எல்லாருக்கும். எனக்கும் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கும் தெரியும். ஸோ அதை வச்சுட்டு இதை முடிக்கிறேன். தேங்க்யூ. திரு ஹரிராஜு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாரு. செல்வி இந்திரேகா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. மதன் கார்கி இவங்க கீட் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து வந்திருக்காங்க. இளநிலை பட்டத்துக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், இந்த ஆராய்ச்சி அதிகமான வருடங்கள் பண்ணவங்க இல்லை, ஆராய்ச்சியோட ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள். அதனால அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் வகையில் ஒரு கைதட்டி அவங்களுக்கு இங்க இருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நேரமா டைப்ரைட்டர் பற்றி எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க, கீபோர்ட் டைப்ரைட்டிங் பற்றி. எங்க பேப்பர் கட்டுரை அல்லது முற்றிலும் மாறுபட்டது ஒரு கட்டுரை. எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கள் ஆசிரியர் திரு முனைவர் மதன் கார்கி மற்றும் என்னுடைய சக
ஆத்தர் செல்வி இந்துரேகா மற்றும் நான் இணைந்து இந்த கட்டுரை ஏற்றியுள்ளோம். எங்கள் கட்டுரைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் தான் டைட்டில் கொடுத்தோம். எங்கள் பேப்பர் ஃபுல்லாக என்டையராகவே இங்கிலீஷில் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாருமே தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்களும் தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். சில இங்கிலீஷ் வார்த்தைகள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் சொல்லும்போது தயவு பண்ணுறது மன்னிக்கணும். சரி, இப்போ வந்து எங்கள் பேப்பரோட எங்கள் ஆங்கில தலைப்பை ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் தமிழ் யூசேஜ் அண்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இது தமிழில் வந்து இதுக்கான சரியான மொழிபெயர்ப்பே வந்து நாங்கள் இன்ஃபிட் வெப்சைட்டில் பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். அதாவது என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன் டெக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது வந்து இணையதளத்தில் உள்ள உரை தொகுப்புகள், சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், வலைப்பூக்கள், வலைப்பதிவுகள் போன்ற டெக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்க டேட்டாவை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா அனலைஸ் பண்ணுறோம். புள்ளியெல்லாம் பகுப்பாய்ந்து அதை வந்து தோற்றப்படுத்தல், அதுல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அதுல இருந்து நிறைய தகவல்கள் பெறக்கூடிய ஒரு மென்பொருள். இதுல வந்து இந்த கட்டுரைக்கு போறதுக்கு முன்னாடி கட்டுரைக்கான முனைவு காரணங்கள் இரண்டையும் உங்களுடைய பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புறேன். அதாவது வந்து தமிழுடைய இணைய பயன்பாடு வந்து தகவல் தேடல். இவர் வந்து திரு இளங்கோவர்கள் வந்து இணையத்துடைய முழு வரலாற்றையும் கூறிவிட்ட காரணத்தினால் இந்த கடந்த 5-6 வருடங்களாக தமிழின் பயன்பாடு வந்து முற்றிலுமாக தகவல் தேடல் அப்படிங்கிற இதுல இருந்து மாறுபட்டு சோஷியல் நெட்வொர்க்கிங், பிளாக்ஸ், வலைப்பூக்கள் என்று ஒரு புது பரிணாமத்துல போயிட்டு இருக்கு. இதுல இருக்க டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து எக்கச்சக்கமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நம்ம எடுக்க முடியும். டெக்ஸ்ட் மைனிங் பண்ணலாம். ஆனா இது வந்து இங்கிலீஷ், இதுல வந்து ப்ரையாரிட்டியா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சோஷியல் நெட்வொர்க்கிங். பட் ஆனா நாங்க வந்து அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா தமிழோட யூசேஜ் வந்து கண்டினியூஸா க்ரோ ஆகிட்டே இருக்கு. இட்ஸ் பியாண்ட் வாட் வி கேன் திங்க். நம்ம எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கோமோ அதை விட நிறையவே அதோட யூசேஜ் இருக்கு. அப்படிப்பட்ட யூசேஜை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுக்குற சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு மென்பொருள் அப்படிங்கறதா எங்களுடைய கருத்து. இதுல மிக முக்கியமான முதல் இது வந்து என்ன சொல்லணும்னு விரும்பணும்னா, இங்கிலீஷ்ல இதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. டாபிக் டிடெக்ஷன், டாபிக் ப்ரெடிக்ஷன் நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆனா முற்றிலும் தமிழுக்காக தமிழ் உரைக்கோவைகளை, உரை தொகுதிகளை ஆராய்ந்து சேகரித்து அதிலிருந்து புள்ளிகள் தகவல்களை எடுத்து அவற்றை உரைப்படுத்தும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இது வரைக்கும் இல்லை. முற்றிலும் தமிழுக்காக மிக அக்யூரேட்டா பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இல்லை. அதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறத எங்க கனவு. எங்க வேலையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், அதோடைய வரைபடுத்தல், அதோடைய கட்டமைப்பு ஆகியவற்றை கூறுவதுதான் எங்களுடைய கட்டுரை அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கான சில கூகுள் அனாலிட்டிக்ஸ், அதே ஆல்மோஸ்ட் தான். நீங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து தமிழ் வேர்ட்ஸோ தமிழ் இன்புட்டே நீங்க உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாம இங்க தமிழ் அப்படின்னு நீங்க இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழோட டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே இன்புட் அவுட்புட்டா கிடைக்கும். ஆனா அந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனலைஸ் பண்ணணும்னு ஒரு மொழி ஆராய்ச்சியாளர் நினைக்கிறாருன்னு வைங்க, அதுக்கான டேட்டா வந்து அதுல கிடைக்காது. அப்படி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய இது. அதுக்கான ஆர்கிடெக்சர் வந்து இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள 3 முக்கியமான பகுதிகளா பிரிச்சிருக்கோம். அதுல the very first one is the text stream retriever. அதாவது வந்து இணையதளத்துல வந்து குவிந்து கிடக்கும் உரை தொகுதிகளை வந்து நம்ம கொடுக்கிற உள்ளீடுக்கு ஏற்றவாறு, இன்புட்டுக்கு ஏற்றவாறு சேகரித்து எடுத்து தரக்கூடிய ஒரு பகுதியாக டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் ரிட்ரீவர் இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அக்கரன்ஸ் நீங்க தேடும் போது உரை, அதாவது வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல வந்து உரையாடல் போன்ற டெக்ஸ்ட் வந்து நிறைய இருக்கு. தமிழ் அப்படிங்கிறது அது ஏதோ இன்ஃபிளெக்ஷனல் ஃபார்ம்ஸ், தமிழுடைய, தமிழுக்காக, தமிழால் போன்ற ஏதோ ஒரு வகையிலும் அக்கறை இருக்கலாம். சோ அதுக்கான அக்கரன்ஸ் இருக்க டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் நாங்க எடுத்துக்கும் போது அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வருது. சோ என்ன பண்றோம், அதுக்காக வந்து எங்களுக்கு சர்ச் லிஸ்ட்ல வந்து எல்லா வேர்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. தமிழுக்காக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பிகாஸ் சர்ச் இஸ் பிகம் வெரி எக்ஸாஸ்டிவ். சோ என்ன பண்றோம்னா ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்ற தமிழ் அப்படிங்கிற மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஜென்ரேட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலியமா வந்து தமிழுடைய, தமிழுக்காக போன்ற அதோட இன்ஃபிளெக்ஷனல் ஃபார்ம்ஸை வந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணி ஒரு சர்ச் query பில்ட் பண்றோம். ஒவ்வொரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல ஒரு பிளாக் அந்த மாதிரி சர்ச் query பில்ட் பண்ணி அதுக்கான அந்த வார்த்தை வருகின்ற உரை